தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஏராளமான பொதுமக்களும் தேமுதிகவினரும் திரண்டு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். அங்கிருக்கும் கள சூழல் தற்பொழுது எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். தேமுதிக நிறுவன தலைவர் மனிதநேய பண்பாளர் விஜயகாந்துடைய மறைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தேமுதிக தலைமை அலுவலகமான கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய நினைவிடத்தில் தற்போது ஏராளமான பொதுமக்கள் தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த வண்ணம் இருக்கக்கூடிய சூழல்ல மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேமுதிக தொண்டர்கள் மக்கள் என பலரும் தற்போது தேமுதிக கட்சி அலுவலகத்தில் வளாகத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்திற்கு குடும்பமாக வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையே பார்க்க முடிகிறது. எங்க கட்சிக்காரர்களுக்கு, எங்க தொண்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் மதுரை மாவட்டம் தெற்கு மாவட்டத்தை செயலர் 72வது வார்டு வட்ட செயலாளர் நான். அதனால என் கடவுளை கும்பிட வந்திருக்கேன். மனித கடவுளை கும்பிட வந்திருக்கேன். மண்ணின் மைந்தனை கும்பிட வந்திருக்கேன். இன்னும் எங்க கூட சேர்ந்து இன்னும் அடுத்த தலைமுறை நல்லா வரைக்கும்னு சொல்றேன். எந்த அளவுக்கு விஜயகாந்த் கேப்டன் உயிரிழப்பு வந்து கிட்டத்தட்ட நாங்களும் ரசிகர் மன்றத்திலிருந்து கடந்து வந்திருக்கோம். மன்றம்ன்றது சாதாரணம். ஆனா அதையும் தாண்டி 20 வருஷமா இதுல பயணம் பண்றோம். 20 வருஷத்துக்கு மேலேயா கட்சின்றது வந்து இப்போ வந்ததா இருந்தாலும் மன்றத்திலிருந்து பயணம் பண்ணி வந்திருக்கோம். இருந்தாலும் கடவுளுக்கு சமமா தான் கேப்டன் எப்பயுமே பாக்குறோம். கடவுள் தான் குருபூஜன்றது சரியான ஒரு இதுதான் இருக்கு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மரியாதை செலுத்துவதற்காக தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பா இன்றைய தினம் இந்த நினைவு தினம் என்பது குரு பூஜையாக இங்கு இருக்கக்கூடிய தேமுதிகவினரால் அனுசரிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. காலை சரியாக 8:30 மணிக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநில தலைமை தேர்தல் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக மௌன ஊர்வலம் என்பது தொடங்க இருக்கிறது. அதற்கு தேமுதிக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தடையை மீறி பேரணி நடத்த மௌன ஊர்வலம் செல்ல தேமுதிகவினர் ஆயத்தமாகி வருகிறார்கள். நேரம் செல்ல செல்ல ஏராளமானோர் வருகை தந்தவனும் இருக்கிறார்கள். இதன் காரணமாக கோயம்பேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய காட்சிகளையே பார்க்க முடிகிறது. சுமார் 1200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று தமிழகம் முழுவதும் தேமுதிகவினரால் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்வதற்கும் ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது காலை 6 மணிக்கு இந்த வளாகம் என்பது திறக்கப்பட்ட சூழல்ல தற்போதைய சூழல்ல லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்த வண்ணம் இருப்பதையே நம்மால் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.